நடிகர் செல்வா. இவர் இந்திய திரைப்பட நடிகராவார். தமிழ் படங்களில் முன்னணி மற்றும் துணை வேடங்களில் நடித்துள்ளார். 1990களில் முன்னணி நடிகராக பல திரைப்படங்களில் நடித்த பிறகு 2010களில் மிஷ்கின் இயக்கிய 2 படங்களில் மறுபிரவேசம் செய்தார். செல்வா தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தின் லட்சுமிபுரத்தில் தமிழ் குடும்பத்தில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியான டி.சி. வரதராஜன் மற்றும் ஆண்டாள் ஆகியோருக்கு பிறந்தார். இவரது சகோதரர் ராஜசேகர் தெலுங்கு படங்களில் முன்னணி நடிகராக உள்ளார். செல்வா சென்னை அண்ணா நகரில் வளர்ந்தார். சேத்துப்பட்டு மெட்ராஸ் கிறிஸ்துவர் கல்லூரியில் பயின்றார். 1991ஆம் ஆண்டு கஸ்தூரி ராஜா இயக்கிய ஆத்தாவுன் கோயிலிலே என்ற கிராம நாடக படத்தில் செல்வா நடிகை கஸ்தூரியுடன் அறிமுகமானார். இந்த படம் திரையரங்குகளில் 100 நாட்களை கடந்து ஓடி வெற்றி பெற்றது. பின்னர் உமாசங்கரின் தம்பி ஊருக்கு புதுசு படத்தில் நடித்தார். 1992ஆம் ஆண்டில் இவர் மனோபாலாவின் செண்பகத் தோட்டம் மற்றும் கிழக்கு வீதி ஆகிய படங்களில் நடித்தார். 1993ஆம் ஆண்டில் மாமியார் வீடு படத்தில் சரவணனுடன் இணைந்து இரட்டை நாயகர்களில் ஒருவராக நடித்தார். பின்னர் ராக்காயி கோயில் படத்திலும் நகரத்தை அடிப்படையாக கொண்ட முதல் படமாக மதுரை மீனாட்சி ஆகிய படங்களில் தோன்றினார். பாலாவின் முதல் படமான சேது படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். ஆனால் பின்னர் இவருக்கு பதிலாக விக்ரம் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.